தமிழ்நாடு முழுவதும் முகேஷ் அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன பலன்கள் செய்து வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும். சாலையோரம் பயணிக்கும் பொழுது உடை, உணவு, மருத்துவம் இல்லாத ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்ச உதவிகள் இவங்களுக்கும் செய்யணும். இதை தோழரை நம்ம தான் முடிவு எடுக்கணும். வாருங்க, நேரில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம், பரவாயில்ல. இருந்தாலும் இனி ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இப்போது சாலையோரம் உள்ள மாணவர்களுக்கு இல்லை முதியோர்களுக்கோ இப்போ உணவளிப்போம். தோழர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சர்வே எடுத்ததில் பல்லாவரம் பகுதியில் நிறைய முதியோர் உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு உணவு கொடுத்து உதவ வாருங்கள் தோழரை. நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நம்ம போய் எல்லாரும் சேர்ந்தே போலாம். அறக்கட்டளை சார்பாக சர்வே பண்ணோம், அவங்களுக்கு உணவு கொடுப்போம். கண்டிப்பா இன்றைக்கு நம்மளுடைய முதியோர் இல்லத்துல இன்றைக்கு நம் அறக்கட்டளை முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரும் போயிட்டு இன்னைக்கு உணவளிக்க போறோம். வாங்க. இதே போன்று நம்ம தொடர்ந்து நம்ம கிட்ட எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம இந்த சேவையை தொடர்ந்து முகேஷ் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முகேஷ் அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாடு முழுசும் நாங்க சர்வே எடுத்துட்டு இருக்கோம். அதே போல எடுத்துட்டு இருக்கும்போது இந்த முதல்ல தமிழ்நாடு முழுசும் அந்த சாலையோர பகுதியில இருக்கிறவங்க உணவு மற்றும் உடைகள் இல்லாத ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க இந்த சர்வே எடுத்ததுல. அதே போல இன்றைக்கு கூட நாங்க வர வழியில பார்த்தா அந்த ஓட்டேரி பகுதியில, இந்த சாலை மாநகர் பகுதியில எல்லாம் சாலையோரத்துல இருக்கிறவங்க ரொம்ப இந்த உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால முதல்ல இந்த உணவை கொடுப்போம். தோழரே வாங்க போகலாம். இன்றைய தினம் அனைவரும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இன்னைக்கு உடை கொடுக்கலாம், கூட ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம், முடிந்த அளவுக்கு உணவும் கொடுப்பதற்கான வேலைகளை பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு கொடுக்க போற இடம் ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கொடுக்க போறோம். எல்லாம் சேர்ந்து போய் இன்னைக்கு கொடுத்துட்டு வரலாம். வாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வே எடுத்ததில் முகேஷ் அறக்கட்டளை சார்பாக இப்போ சைதாப்பேட் தொகுதி, மாமல்லம் தொகுதி, இந்த அசோனூர் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஊனமுற்றவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் அவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சு வந்துருக்குறோம். பட் அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், உடை, உணவுகள், இந்த பெட்ஷீட்டு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம்னு ஒரு இதில் இருக்கும். பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம பார்வையற்றோர்களுக்கு நம்ம குறைந்தது ஒரு 200 பார்வையற்றோர்களுக்காவது நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொடுப்போம்.
நம்மளுக்கு இன்னும் வருமானம் வர வழிகளை வகுத்துட்டு இருக்கோம். அது வந்த உடனே இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். நம்ம இப்போ கொடுத்தது வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்குன்னா அரிசி கொடுத்துருக்கோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஸ்டிக்கு கொடுத்துருக்கோம், தேங்காய் எண்ணெய், சோப்பு, மல்லிகை பொருட்கள், உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு டாக்டர் மூலியமாக கடலூர் மாவட்டங்களுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அவர்களுக்கான உழைத்து உழைக்க வேண்டும் என்பதற்காக கைத்தொழில் செய்வதற்கு கூட நம்ம மணிகள் வாங்கி சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி இப்போ பொருளாக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் நம்ம நரிக்குறவர்களுக்கு கூட நம்ம நிறைய மணிகள் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கைப்பொருட்கள் நிறைய கொடுத்துருக்கோம், உணவு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஒருவருக்கு கூட சீமந்தம் பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆர் முகேஷ் அறக்கட்டளை முடிந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அனைத்தும் பண்ணியிருக்கிறோம். அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள நம்மளுடைய முதியோர் இல்லத்துல இன்றைக்கு நம் அறக்கட்டளை ஆர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரும் போயிட்டு இன்னைக்கு உணவளிக்க போறோம். வாங்க. இது நிறைய நம்ம சொல்லவே தேவையில்லை. மகளிர் தினத்தன்று கூட அனைவருக்கும் உடை, உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்கோம். இதிலே ரொம்ப ஏழ்மையான உள்ளவங்களுக்கு கூட தொடர்ந்து தையல் மிஷின் கொடுக்குறோம். தையல் மிஷின் கொடுத்துருக்கோம். புக்கு இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு இங்கே உள்ள பொதுமக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். நிறைய நம்ம சொல்லவே தேவையில்லை. மகளிர் தினத்தன்று கூட அனைவருக்கும் உடை, உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நோட்டு கொடுத்துருக்கோம். விளையாட பிள்ளைகளுக்குலாம் வந்து பேட்டு, கிரிக்கெட் பேட் கொடுத்துருக்கோம், ஃபுட்பால் கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா 3 சக்கர வாகனங்கள் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம். மாற்றுத்திறனாளிக்கு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம எப்போதுமே பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி
இந்த சாலையோரம் உள்ளவர்களுக்கு உணவு அளிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த நம்ம ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு உணவு, உடை, மருத்துவம் எல்லாம் கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாங்க. இப்போ இருக்கிற சூழல்ல நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. நம்ம நேராக போயிட்டு சேத்பட்டில் அமைந்துள்ள அந்த பிள்ளைகளுக்கு உணவளிப்போம். அனைவரும் வாங்க போகலாம். மனம் வளம் குன்றிய குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸும், ட்ரெஸ்ஸு மற்றும் மருத்துவம் கொடுக்கலாம். அந்த மனநலம் குன்ற குழந்தைகளுக்கு போய் அனைவரும் கொடுக்கலாம். வாங்க, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் நம்ம இவ்வளோதான் கொடுக்க முடியும். அனைவரும் வாங்க போகலாம். அனைவரும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இன்னைக்கு உடை கொடுக்கலாம், கூட ஸ்நாக்ஸும் கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு உணவும் கொடுப்பதற்கான வேலைகளையும் பார்க்கலாம். வாங்க, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கொடுக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து போய் இன்னைக்கு கொடுத்துட்டு வரலாம். வாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ, உணவின்றி இருக்கிறவங்களுக்கு உணவளிக்க போகிறோம். அது இல்லாமல் இன்னைக்கு அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள முதியோர்களுக்கும் உணவளிக்க போகிறோம். அது இல்லாமல் இன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அனைவருக்கும் நம்ம உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க, மருத்துவம் இல்லாமல் இருக்காங்க,
உடை இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம அதனால அவங்களுக்கெல்லாம் உடை கொடுக்குறோம், மருத்துவம் கொடுக்குறோம், உணவும் கொடுத்துட்ருக்கோம். முடிந்து